எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடி தொடர்ல அடுத்த எபிசோட். இன்னைக்கு நம்ம டர்க்கில இருக்க இஸ்தான்புலுக்கு தான் வந்திருக்கோம். இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஃபேமஸான ஓல்டு மார்க்கெட் ஒன்று இருக்கு. அதை போய் பார்க்கங்களா? வாங்க, அதுக்கு போகலாம். தேங்க்யூ. வெரி குட். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நல்ல கடைங்க. ஓகே, நம்ம அப்படியே கிளம்பலாம். நான் உங்களுக்கு தான் சொன்னேனே, ஆக்சுவலி இது மெயின் ஒன் ஆஃப் தி மெயின் என்ன சொல்லலாம், ஷாப்பிங் ஏரியான்னு சொல்லலாம், இல்லை வந்து சென்டர்னு சொல்லலாம், இல்லை மார்க்கெட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு பக்கத்துல தான் மார்க்கெட்டே இருக்கு. நம்ம அதுக்கு தான் போக போறோம். அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மார்க்கெட்டு. ஸோ நம்ம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம அந்த சைடு போக போறோம். மார்க்கெட் ஏரியா மீன்ஸ் அந்த மார்க்கெட்டை போக போறோம். அங்கதான் பாத்தீங்கன்னா மார்க்கெட் இருக்கு. வாங்குங்க போலாம். இது ரஷ்ஷா இருக்குங்க. ஒரு வாட்டி நான் இதை வந்து கிராஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா மக்கள் வந்து அடி மேல அடி வச்சு தான் போனாங்க. அவ்வளவு கூட்டம். அப்படியே அந்த செவுத்த உராசிட்டு தான் போயிருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி சாக்லேட் இங்க நிறைய கிடைக்கும். டர்க்கிஷ் டிலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தாங்க, செகண்ட் ஹேண்ட் ஐட்டம்ஸ் விலை கம்மிக்கு கிடைக்கும். அதான் நம்ம ஊர்ல இருக்க விலை இங்கேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்க பஜார்ல போய் என்ன என்ன விலை இருக்கு, வாங்கினா என்ன விலை இருக்குமோ அந்த விலை தான் இங்கேயும் இருக்கும். இங்க பாருங்க எவ்வளோ, 800 டர்க்கி கரன்சியா? 800 டர்க்கி கரன்சினா 1600 ரூபாய் வரும். 1600 ரூபாய்க்குலாம் ஷூ நம்ம ஊர்ல இருக்கும், அதுல கம்மியாக தான் கிடைக்கும். இங்க அதிகங்க. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு இது கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். 450 ரூபாய்க்கு ஒரு லெமன் ஜூஸ் கொடுத்துருக்கேன். அப்போ கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். எஸ், இதுதாங்க பழைய மார்க்கெட்டு. இது நான் உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிக்கிறேன், பாருங்க. ஸோ இங்க ஒரு மாஸ்க் இருக்கு, அந்த சைடு ஒரு மாஸ்க் இருக்கு. இந்த மாஸ்க் தான் நம்ம வரும்போது பார்த்துட்டு வரணும். உள்ள பார்த்தீங்கன்னா சேம் ப்ளூ மாஸ்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நட்ஸுங்க. நட்ஸ் நீங்க கிலோ கணக்கில் வாங்கலாம். ஸோ பாருங்க, எனக்கு வந்து இதுல வந்து உப்பு போட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டதா தான் இருக்கும். பிளைன் நட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், உள்ள இருக்குமா இருக்கும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு சாக்லேட் நட்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நான் எப்பவுமே வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு தான் போவேன். ஏன்னா நான் 2 வாட்டி வந்தப்போ டர்க்கி வந்திருக்கேன், அப்போ இது வாங்கிட்டு தான் போவேன். ஸோ இந்த பாருங்க சாக்லேட்ஸ், இதை அப்படியே கட் பண்ணி கியூபா தருவாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே. அப்புறம் பக்கலாவா சொல்லவா வேணும், பக்கலாவா. ஸோ இதெல்லாம் வந்து செய்யற மெயினான இடத்துக்கு போகணும், அப்படியே சுட சுட சாப்பிடணும் பக்லாவா. அப்படி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கடை ஃபுல்லு ஓப்பனும் கிடையாது, பாதி மார்க்கெட் தான் அந்த ஓப்பன் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும், இன்னைக்கு கூட்டமே கம்மியா இருக்கு. ஏ நம்மளுக்கு நல்லதுதான் கூட்டம் கம்மியா இருக்குனால. ஃபுல்லுமே அந்த கடை தாங்க. இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கும். ஹவு மச் பாக்ஸ்? 550. ஓகே, 550னா பாத்தீங்கன்னா ஒரு $15 கிட்ட வரும். ஸோ $15 பாத்தீங்கன்னா ஒரு 1500 அந்த பாக்ஸ். நல்லா இருக்கும், டேஸ்டா நல்லா இருக்கும். ஸோ சாக்லேட் எல்லாமே சாக்லேட்ஸ் தாங்க. ஹாய், இது எல்லாமே சாக்லேட்ஸ் தான். ஸோ டேஸ்ட்டுக்கு தருவாங்க. நீங்க இப்படியே நடந்தீங்கன்னா நீங்க எல்லா கடையிலும் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே நடந்து பயிர் ஃபுல்லாக்கிட்டு போயிடலாம். நான் லாஸ்ட் வாட்டி ஊருக்கு போகும்போது இந்த கடையை தான் வாங்கிட்டு போனேன். வீட்டில் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஏ பிரதர், ஏ I'm from India, brother. India, Shahrukh Khan, Salman Khan. Yes, Shahrukh Khan. Mara. Very good, very good, very good. Very good, Tamil. Yeah.
ஸோ இது சீஸ் கடை. பா, எல்லாம் பெரிய பெரிய சீஸ் தான் இருக்கு. ஸோ ஸ்பைஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ், அதே போல நட்ஸ், எல்லா விதமான நட்ஸும், ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் காஃபி இங்க வந்து நல்லா இருக்கும். இஸ்தான்புல் காஃபின்னு தான் சொல்லிட்டே இருக்கேன், வந்துடுச்சு பாருங்க. ஏன்னா அந்த இடம் கிட்ட வரும்போது நம்மளுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது. ஸோ இந்த இந்த காஃபி தான். இது வேணாம்டாடி, தேங்க்யூடா. நம்ம இப்போ பாருங்க போயிட்டே இருக்கோம், கையில ஏதோ தராங்க குடிக்கிறதுக்கு. சரி, இங்க பாருங்க, இந்த காஃபி கியூல இருந்து வாங்குவாங்க. ஸோ இது மில்க்ல போட்டு நான் இதை வாங்கிட்டும் போயிருக்கேன் வீட்டுக்கு. ஆனா இது வீட்டுக்கு நான் வாங்கி பாருங்க, கியூல இருந்து வாங்குவாங்க. மெஹ்மத் காஃபின்னு சொல்லுவாங்க இதை. ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், அந்த அளவுக்கு இது ஒரு அருமை தெரியல. மேபி அவங்களுக்கு பிடிக்கலாம இருக்கலாம்னு தெரியல. பாருங்க கியூல இருந்து வாங்குறாங்க இந்த காஃபிய. ஓகே, இப்ப நம்ம இது வெளியே தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா உள்ள ஒரிஜினலா உள்ள ஒரு மார்க்கெட் இருக்கு, ரொம்ப பழமையான மார்க்கெட். வெளியே இருக்கிறது புதுசு, உள்ள இருக்கிறது ரொம்ப பழசு. இங்க பாருங்க, 1664 மிசிர் கர்சிசி, மிசிர் கர்சிசின்னு இருக்கு இந்த என்ட்ரன்ஸ்க்கு பேரு. இது பெருசு, உள்ள நிறைய என்ட்ரன்ஸ் இருக்கு. நான் பாருங்க, உள்ள பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இங்க பாருங்க, ஸ்பைசஸ் எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இங்க பாருங்க, ஆரஞ்சுல இருந்து ஆரஞ்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேங்காய், என்னது அத்தி, அதுக்கப்புறம் இது ஸ்வீட், அத்தி வச்சு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நட்ஸு ஃப்ளேவர்ட் நட்ஸு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னது பூ காஞ்ச பூக்கள். ஸோ ஒரு சித்த வைத்திய சாலைக்கு வந்த மாதிரி இருக்கு. Thank you. Welcome. How are you? I'm very good, brother. Thank you. I'm from India. India. Namaste. Namaste. Thank you. Thank you. Welcome, Turkey. Are you student or? Hi, brother. I'm not student. I'm working in a cruise ship. Salam alaikum, India. Thank you. Thank you. Shahrukh Khan. Thank you. Shahrukh Khan. Shahrukh Khan இல்லைங்க, விஜய் அஜித். ஸோ நம்ம இந்தியான்னு சொன்னோன்னே அவங்க வந்து ஷாருக் கான் நினச்சிக்கிறாங்க. ஓகே, அவங்க பாலிவுட் மூவி அதிகமாக பார்க்குறாங்க, அதனால ஷாருக் கான்றாங்க. சரி, ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இந்த மார்க்கெட் பெருசுங்க, நிறைய இருக்கு. இங்க பாருங்க, சோப்பு கடை, இங்க பாருங்க செஸ்ஸு. இது ஏன் ஸ்பைஸ் மார்க்கெட் நான் சொன்னேன்னா, இங்க பாருங்க, ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து இப்ப கரம் மசாலா அந்த மாதிரி மல்லி தனியாவும் மிளகா தனியாவும் அரைச்சு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்க எல்லா மசாலாவுமே இருக்கு. அதோட காம்பினேஷன்ஸ் இருக்கு, அவ்வளோ மசாலா காம்பினேஷன். ஸோ இங்க பாருங்க, ஸோ டேட்ஸ், அதுக்கப்புறம் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளையோடவே கிடைக்கும். இப்போ இது ஒரு என்ட்ரன்ஸ், ஸோ இந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ். உள்ள பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும், நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் சரி. Hey brother, thank you man. ஓகே, நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப பெருசா இருக்கும். ஆக்சுவலி இந்த பக்கமும் சரி, இது ஒரு கட்டமா இருக்குங்க. ஆக்சுவலி இந்த பக்கம் ஒரு இதை பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கே சுத்தி வரும். ஸோ இது ரொம்ப பெரிய ஸ்பைஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். ஸ்பைசஸ் மட்டும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீங்கான் பொருட்கள், அதுக்கப்புறம் எஸ் சுவினியர் ஷாப்ஸு, ஸ்பைஸ் தான். ஸ்பைஸ் தான். அங்கே பாருங்க, கடை ஒவ்வொன்றுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ வாசனை பொருட்கள், ஒரு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்கும். அப்புறம் பக்லாவா,
ஏய் நமஸ்தே பிரதர், தேங்க்யூ. ஸோ அதாங்க, அப்படியே நம்ம வந்து போகிற இடத்துல நம்ம கேமரா வச்சிருக்கனால நமக்கு ஒரு வணக்கம் சொல்கிறாங்க. ஸோ ஆர்னமெண்ட் ஈவன் ஈவன் பார்த்தீங்கன்னா சாரீஸ், ஷால்வை அந்த மாதிரியும் விற்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே நடந்து இந்த என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். அதான் சொன்னேன் இல்லையா, ஸ்பைஸ் மார்க்கெட் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 10ல் 6 கடை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் தான் இருக்குது. ஸோ அதனால வந்து நான் ஸ்பைஸ் மார்க்கெட்டுன்னு சொன்னேன். இங்கே பாருங்க, கேட்டு 3 நம்ம வந்து கேட்டு 1ன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேட் 3, கேட் 4 அப்படி நிறையா இருக்குது. ஸோ இந்த ஓல்டு மார்க்கெட் இது பாருங்க, மிசிர் கர்சிசி 1664 அந்த டைமில் அந்த மார்க்கெட்டை பார்த்தேங்க, ஸ்பைஸ் மார்க்கெட்டு. ஸோ அந்த டைமில் அந்த மார்க்கெட்டு இதான் மெயின் மார்க்கெட். இப்போ இதை சுற்றி பார்த்தீங்கன்னா வெளியே பெரிய மார்க்கெட்டு. ஸோ இந்த மார்க்கெட் இதோட மட்டும் முடியலைங்க. நான் உங்களுக்கு காமிச்சது மெயினான அந்த பழைய மார்க்கெட் தான். ஆனால் இது சுற்றி ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. வெறும் வந்து ஸ்பைஸ் மட்டும் கிடையாது, இங்கே கிடைக்காததே எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். எல்லாமே கிடைக்குங்க, பெருசு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன் ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா. ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா பெரிய மார்க்கெட் ஏரியா. ஸோ எல்லா இடத்துலையும் ஷவர்மா தான், ஷவர்மாவுக்கு பஞ்சம் கிடையாது. அதே மாதிரி இங்கே லெதர் பேக்ஸ், இப்போ நம்ம ஊர் ஆம்பூர்லாம் சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி லெதர். நீங்க ஓ சூப்பர் பிரதர். நீங்கள் எங்கே? நாங்க வந்து கேரளா. എവിടെയാ, നാട്ടിൽ എവിടെയാ? ആലുവ. ആലുവ. ഇവിടെ വർക്ക് ചെയ്യണം, ജോലി വെക്കണം, ടൂറിസ്റ്റാ? அது சூப்பர். போகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆளுங்க இருக்காங்க. ஸோ நேற்று இன்னைக்கு சரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம். ஏட்டா நான் காணா, ஏட்டா நான் அவங்களே ஏட்டா செய்யோ. ஓகே, இங்கே வந்து வந்ததுலேருந்து நிறைய பேர் டூரிஸ்டாக பார்க்குறோம். அவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணல, டூரிஸ்டாக வந்திருக்காங்க. ஸோ எஸ், நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த லெதர் பேக்ஸு, ட்ரெஸ்ஸு சொல்லவே தேவையில்ல. இது பாருங்க, அந்த பழைய மார்க்கெட்டுக்கு வெளியே. ஓகே, வெறும் சுற்றி மட்டும் கிடையாது, சைட்லேயும் நிறையா ரூட் போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ குச்சின்ற மாதிரி சொல்கிற ஃபேமஸான பேக்கோட கம்பெனியோட பேக்கெல்லாம் டூப்ளிகேட்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஷூலாம் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கே கிடைக்குதுங்க. ஸோ ஆனால் எந்த அளவுக்கு குவாலிட்டின்னு எனக்கு தெரியலைங்கன்னா, நான் வாங்கினது கிடையாது. ஸோ ஏன்னா நான் என்கிட்ட இருக்கு, அதான் நான் வாங்கலை. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வேலைக்கு தாங்க 450 ரூபா ஒரு டிஷர்ட் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிஷர்ட் தான் இருக்கு. இது அப்படியே அந்த எக்ஸாக்ட் இந்த மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற கடைகள். இப்போ எப்படி ஒரு கோயிலை வந்து சுற்றி வந்து பாத்திர கடை இருக்குங்களோ, அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டை சுற்றி இருக்க கடைகள். சாரி. ஸோ லெதர் பேக்ஸு. ஸோ லேடிஸ்லாம் வந்தாங்கன்னா அவங்க இங்கிருந்து குறைஞ்சது 2-3 பொருள் வாங்காமல் போக மாட்டாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எல்லாமே சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஓகே, என்ன நாள் இன்னைக்கு என்ன நாளுன்னு தெரியலையே, ஏன் எல்லாரும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுறாங்க? ஏதோ சம்திங், ஏதோ ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இதுதாங்க இஸ்தான்புல் மார்க்கெட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.